கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி சித்தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தந்த வசனம் எரேமியா 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைக்கு பலனுண்டென்று கர்த்தர் சொல்கிறார். ஆமாங்க, வாழ்க்கையில் ரொம்ப அழுதுட்டீங்கல்ல, அழுது ஒரு காலகட்டத்தில் உங்கள் கண்ணில் உள்ள கண்ணீரெல்லாம் வற்றி போயிட்டு, அப்படி தானே? திரும்ப நீங்கள் அழைச்சில ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் வெளிவரச்சில கண்ணு வலி எடுக்கிறது இல்லையா? அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அழுதுட்டீங்கல்ல. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் கிரிக்கு தக்க பலனை தருகிறேன் என்று சொல்லி வாக்கருளுகிறார். கலங்காதீங்க. என்னென்ன காரியத்துக்காக அழுது கொண்டிருக்கிறீர்களோ அதில் உங்களுக்கு ஒரு முடிவை தர கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். கலங்காதீங்க. இங்கே அழுது கொண்டு இருக்கச்சில அவரும் சேர்ந்து கண்ணீர் வடிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, தாவீது ராஜா இவ்வாறு சொல்கிறார், இரவும் பகலும் அழுகிறதுனால என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லி அந்த அளவுக்கு தாவீது ராஜா அழுகிறார். இன்னும் நம்ம பார்த்தோன்னா, நாயினூர் விதவை தன் ஒரே மகனை இழந்ததினால அவ அழுகிறத பார்த்து அவர் மனதுருகிறவராய் இருந்தார். மார்த்தாள் மரியாள் தனது தம்பி லாசருவை இழந்ததினால அழச்சில அவரும் சேர்ந்து கண்ணீர் வடிக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன், அவ்வளவு பிரியமான தேவன் உங்க அருகே நின்று நீங்க அழுகிறத பார்த்து மனம் துடித்தவராய், மனம் பதறினவராய், என் மகள் அழுகிறாளே, என் மகன் அழுகிறானேன்னு சொல்லி கலங்கி போய் அழாதே என்று சொல்லி இன்றைக்கு உங்க அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இது யாருக்கோ கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இந்த வாக்கு தத்தம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு புத்திர சுவிகார அதிகாரத்தை கொடுத்த தேவன் உங்க கண்ணீருக்குரிய முடிவை இன்றைக்கு தருகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்க பலனுக்கேற்ற, உங்க கிரியைக்கேற்ற பலனை இன்றைக்கு தேவன் தருவேன் என்று சொல்லி வாக்கருளுகிறார். ஜெபத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.